யாராவது நபிகள் நாயகம் இறந்தார்கள் என்று சொன்னால் என் வாழ்க்கு நீங்கள் இரையாகி விடுவீர்கள். இறந்துட்டாங்கன்னு சொல்லக்கூடாதான். எப்படி? இன்னொரு கூட்டம் என்ன தெரியுமா சொல்றாங்க? நபிகள் நாயக்கு 2 சாவு இருக்கு. எஸ்னேனி மௌத். இப்ப எந்திப்பாங்க எப்படி? ஏசுநாதர் மாதிரி உயிர் பீச்சு வருவாருன்னு. இப்படி ஒரு கூட்டம் நிக்குது. இன்னொரு கூட்டம் ஒன்னும் அறியாம நிக்கி. எல்லாம் அப்படி நிக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியூர் போயிட்டாங்க. இதை கேள்விப்பட்டு வந்து அவங்களை முத்தமிட்டுட்டு இந்த வசனத்தை சொல்றாங்க. இந்த வசனத்தை ஓதுன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில இருக்கக்கூடிய வாளு கீழே விழுது. ஏன்னா அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும்ல. அல்லாஹ் எப்படி சொல்லி போட்டான்? தூதர் இறந்துட்டா அப்ப நீங்க எல்லாம் போறீங்களா அப்படின்னு சொல்லுது. 2 பிரிவாவும் 3 பிரிவாவும் இருக்கிற கூட்டம் அப்படி ஒன்னாவது. அப்ப குர்ஆன் வசனத்தையும் ஹதீஸையும் சொன்னால் என்ன செய்யணும்? ஒன்றிணைஞ்சிடணும். அதற்கு என்ன செய்யணும்? கட்டுப்படணும். அப்படிப்பட்ட ஒரு மக்களாக இருக்கணும். அந்த ஒரு வாய்ப்பை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, என்னுடைய உம்மத்திலேயே எல்லாருடைய ஈமானையும் எடுத்து ஒரு தட்டில் வைத்தாலும் என்னுடைய தோழருடைய ஈமான் அந்த மொத்த தட்டுக்கும் அவருடைய ஈமான் சரிசமமா இருக்கும். அந்த அந்த எப்படி உறுதி வந்துட்டு பாருங்க. நபிகள் நாயகம் இறந்தவொன்னு அந்த உறுதியை காட்டினாங்களா? ஏன்னா அவங்க உற்ற தோழர் என்ன சொல்லியிருக்கணும்? ஐயோ இறந்துட்டாங்களே, ஆமா இறந்து போகல, இப்ப எந்திப்பாங்கன்னு அவங்க சொல்லல, காப்பாத்திட்டாங்க. அல்லாஹ் அவங்க மூலியமா என்ன செஞ்சுட்டான்? இந்த வசனங்கள்லாம் போட்டு காப்பாத்தி அல்லாவை வணங்கக்கூடிய ஒரு உம்மத்தை அல்லாஹ் வந்து ஏற்பாடு பண்ணணும்ல. இறுதி தூதர் வந்துட்டாங்க. இல்லைன்னா இவங்களும் என்ன செஞ்சிருவாங்க? நபியையும் கடவுளாக்கி வணங்கிடுவாங்க. வணங்குறதுக்கு தான் அந்த கூட்டம் நின்றுச்சு. அவங்க மேல உள்ள முகபத்து, நான் ஏற்கனவே சொன்னேன், அனுதாபம், பாசம், இதெல்லாம் இணை வைப்பில் கொண்டு போய் விட்டுரும். அந்த இணை வைப்புக்கு இது ஒரு துணையாக இருக்கும். அப்ப இதை யார் தடுத்து நிறுத்தினா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இதை என்ன செய்யறாங்க? அவங்க மூலியமாக அல்லாஹ் என்ன செய்யறான்? இதை தடுத்து நிறுத்த வைக்கிறான். இது ஒரு முக்கியமான ஒரு வசனம். இந்த வசனத்தை வச்சு தான் அவங்க வஃபாத்துல இணை வைப்புக்கு போயிருந்த மக்களை காப்பாத்தினாங்க. இதை புரிந்து கொள்ளணும். அப்ப எப்படியெல்லாம் இணை வைப்பு வாசலை அடைத்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து பாருங்க, என்னுடைய உம்மத்துல 70,000 பேர் சொர்க்கம் போவாங்க. அது என்ன 70,000 பேர் என்று நினைச்சிடக்கூடாது. சபையின் அல்ப 70,000 பேர் அல்லாஹ்வால் விதியால் அமைக்கப்பட்ட ஒரு மார்க்கம். அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா அப்படி எடுத்துக்கிறோம். அந்த 70,000 பேர் எப்படின்னு கேட்டனா இது கிடையாது, பேச்சு வழக்கெல்லாம் கிடையாது. இவனுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. பேச்சு வழக்கு இல்லாம 70,000 போவாங்க. இல்ல 70,000 தான் இல்ல. சபையின் அல்ஃபு பெருங்கூட்டத்தில் 70,000 பேர். சரிங்களா? நான் நபி புகாரிலே சொல்றேன், 5752 புகாரி.